ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A மற்றும் 4 தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ புக்ஸினுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees ஆகுது. ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்ஸினுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9043211311 அல்லது 9043211411. தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் அதாவது யூனிட் 9 உடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்துருக்கு. சிலபஸ் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்துருக்கு மனித வள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இப்போ அதோடைய முதல் பகுதியில் என்ன பார்த்துருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா எப்படிதான் யூனிட் 8 யூனிட் 9 வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க, யார் வந்து அறிமுகப்படுத்துறாங்க, என்ன இயர் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அதை உலக கண்ட்ரிகளுக்கு உலக நாடுகளுக்கு வந்து யார் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க, இதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்போ உலக நாடுகளுக்கு யார் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா UNDP அப்படின்னு சொல்லியிருக்கோம், இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் யார் அதை வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினா? 2 பேர். யாரெல்லாம்? ஒருத்தர் இந்தியாவை சேர்ந்தவர், இன்னொருத்தர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் மெஹபூபா உல் ஹக், இன்னொருத்தர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென். அப்ப 2 நபர்கள் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ற குறியீடை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. எந்த வருடம்? 1990. அப்போ இதே மாதிரி பேசிக்கான ஃபேக்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல அதாவது பார்ட் 1ங்கிற வீடியோல வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ்ல ஆல்ரெடி வந்து இது எதன் அடிப்படையில இண்டிகேட்டர் அப்படிங்கிறாங்க. 3 அளவின் அடிப்படையில. ஒன்னு அதாவது வந்து கல்வியின் அடிப்படையில, அதாவது எழுத்தறிவு சொல்றோம். அதுக்கப்புறம் சுகாதார உடல்நலத்தின் அடிப்படையில, இந்த மாதிரி ஒரு 3 பேராமீட்டர் அடிப்படையில ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இந்த விதமா 3 விதமா பிரிச்சு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த 3 பேராமீட்டர் அளக்குறப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு என்ன பார்க்கறோம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுடைய அளவு, அதுக்கப்புறம் அதோடைய குறைந்தபட்ச அளவு என்ன, அதிகபட்ச அளவு என்ன, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல என்னென்ன மாவட்டங்கள் ரீதியாக எவ்வளவு குறியீடு வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்ன குறியீடு இருக்குது, அதுக்கப்புறம் மாநிலங்கள் மற்ற மாநிலங்களுடைய தமிழ்நாடு வந்து கம்பேர் பண்றது. இதுதான் இன்னைக்கு பார்க்க போறது. அது தொடர்ச்சியாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதோட தொடர்ச்சியாக அதர் இண்டெக்ஸ் சொல்லியிருந்தோம். அது சார்ந்த நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் சார்ந்துதான், ஆனா அது வேற பேராமீட்டர் அடிப்படை, வேற இண்டிகேட்டர் அடிப்படையில இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல்பரிமாண வறுமை குறியீடு எண், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சார்ந்து வேற இண்டிகேட்டர்ல ஒரு சில குறியீடுகள் இருக்கும். அதையும் நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துலயுமே இந்தியா எத்தனாவது இடம், அதுக்கப்புறம் என்ன இண்டிகேட்டர்ல அளக்கப்படுகிறாங்க, இது மட்டும் தான் பாக்குறோமே தவிர இன்டெப்தா பார்க்க வேண்டிய ஒரே பேராமீட்டர் இதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மட்டும் தான். ஓகே, ஓகே. அப்ப இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பேசிக்கா பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா அதோடைய அளவு எதன் அடிப்படையில். அப்போ 0ல இருந்து 1 வரைக்கும். இப்போ நம்ம கிளாஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ரேங்கிங் தான் எடுக்கிறோம். எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் 1, 2, 3 சொல்லிட்டு ரேங்கிங் தான் எடுக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க தான் அது டாப் மோஸ்ட் இருக்கிறாங்க. கடைசி டோட்டல் மெம்பர்ஸ் கடைசி இருக்கிறவங்க தான் இது லோயஸ்ட் மார்க் எடுத்துறாங்க நம்ம கால்குலேட் பண்றோம். அதே மாதிரி தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லயும் 0ங்கிறது வந்து மிக மோசமான ஒரு நிலையையும், 1ங்கிறது வந்து மிகப்பெரிய அதாவது நல்ல டெவலப்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நல்ல ஒரு குறியீடை பெற்றிருக்கிறது, இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அப்போ 0ங்கிறது என்ன சொல்றாங்க, மிக மோசமான ஒரு சிச்சுவேஷன் குறிக்கிறது. மிக மோசமான யாரு வந்து 0 நியர் டு 0 அப்படிங்கிற பேராமீட்டர் எடுத்துருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப லோயஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து ரொம்ப படு மோசமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். அதே இது யார் வந்து 1 அப்படிங்கிற குறியீட்டை எடுத்துக்கிறாங்களோ அவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல வெல் டெவலப்டா இருக்கிறாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பேராமீட்டர் பார்த்துருந்தோம். அதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கிற கண்ட்ரிகள் 1 நியர் டு 1 வராங்க. இப்போ யாருமே 1ங்கிற அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. அப்போ நிறைய கண்ட்ரிகள் என்ன அளவு இருக்குன்னா 0.564, 0.674, இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரில 0.654, இந்த மாதிரி வந்து வேற அளவுகள் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ 0 to 1 தான் அதனுடைய அளவு, அதை தாண்டி போறதே கிடையாது. அதுதான் வந்து மேக்ஸிமம் 1ம் மினிமம் வந்து 0வும் சேஞ்ச் ஆகும். அப்போ இதே இதை வந்து நம்ம இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1ங்கிறது வந்து ரொம்ப லோயஸ்ட் ஆகும், 0ங்கிறது அதிகமாகும். ஏன்னா அது அப்படி இது வந்து இதோட ஆப்போசிட்ல என்ன சொல்றாங்க, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்ப மாத்தி சொல்றாங்க, இது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அது வந்து இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதனால இதோடைய பேராமீட்டர் அதோட பேராமீட்டர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து 0ங்கிறது மிக மோசமானது,
1ங்கிறது வந்து மிக முன்னேற்றமானது, நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு பகுதி அப்படி பாத்தீங்கன்னா அது 0ல இருந்து 1 தான். அப்போ 0ங்கிறது மோசமானது, அதனால வச்சுக்கோங்க. 1ங்கிற ஒரு பாராமீட்டர் நல்ல முன்னேற்றம் அடைந்த கண்ட்ரிகள். அப்போ அதே மாதிரி நம்ம வேற வேற அளவுகளை வச்சுக்கிறாங்க, அதாவது மிக மோசமானது, மிக முன்னேற்றம் அடைஞ்சது சொல்றோம்ல, அது அடிப்படையில ஒரு 4 பாராமீட்டர் வைக்கிறாங்க. ஒன்னு 0.8ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிற கண்ட்ரி பாத்தீங்கன்னா மிக அதிக அப்படிங்கிறாங்க, வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கிற கண்ட்ரில என்ன சொல்றாங்க, 0.8ல இருந்து 1ங்கிற கண்ட்ரில என்னது மிக அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீடை கொண்ட நாடுகள் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து 0.799 அதுல இருந்து சாரி மாத்தி சொல்லிட்டோம், 0.7ல இருந்து 0.799 அந்த பாராமீட்டர் இருக்கிறது அதிக மனிதவள மேம்பாட்டை கொண்ட நாடுகள். அப்புறம் 0.551ல இருந்து 0.699 அதுல இருந்து நடுத்தர கண்ட்ரிகள் அப்படிங்கிறாங்க, நடுத்தரமாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பெற்றிருக்கிற கண்ட்ரிகள் அப்படிங்கிறாங்க. கடைசியா ரொம்ப லீஸ்ட், ரொம்ப குறைவான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்றாங்கன்னா 0.550க்கு குறைவான, அதை விட குறைவா எடுத்திருக்கிற நாடுகளை என்ன சொல்றாங்க, குறைந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பெற்றுள்ள நாடுகள் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாமே ரேங்க் தான், 0ல இருந்து 1 வரைக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்தியா மாதிரி நாடுகளுக்கு நடுத்தரத்துல இருக்கிறாங்க பாருங்க, இந்தியா மாதிரி நாடுகள் தான் நடுத்தரத்துல தான். நம்மளோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், எல்லாருக்கும் படிப்பறிவு போய் சேராது, என்னதான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்தாலும் அது கரெக்டான முறையில போய் சேரணும், நிறைய குறைபாடு இருக்குது. பாப்புலேஷன் அதிகமா இருந்தாலே ஒரு குறைபாடுகள் தான். அப்போ இந்த பிட்வீன் பேராமீட்டர் கொஞ்சம் தான் இந்தியா மாதிரி கண்ட்ரிகள் இருக்குது. அப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரிகள் என்ன அடிப்படையில் இருக்குது, நடுத்தரம். இது கூட கேட்கலாம், இந்தியா மாதிரி கண்ட்ரிகள் வந்து இந்தியாங்கிற கண்ட்ரி வந்து இந்தியாங்கிற நாடு 4 அதாவது 4 அளவீடுகள்ல மிக அதிகமான அளவீடுகள் இருக்குதா, மிக அதிகமான மனிதவள மேம்பாட்டு இருக்குதா, அதிகமான மனிதவள மேம்பாட்டு இருக்குதா, நடுத்தர மனித மேம்பாடா, குறைவான மனித மேம்பாட்டு குறியீடு இருக்குதா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் என்னதுதான் 3வது. அப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரிகள் நடுத்தர மனிதவள மேம்பாட்டு குறியீடு தான் இருக்குது. அப்போ யார் சார் இந்த மிக அதிக மனிதவள மேம்பாட்டு கண்ட்ரிகள் இருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி அப்படிம்பாங்க. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரினா நிறைய ஹாலிவுட் படங்களா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்பைடர் மேன் அந்த மாதிரி மூவிகள் தான் பாத்தீங்கன்னா இந்த நார்வே, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரிகள் அதிகமாக காமிப்பாங்க. அப்ப அந்த கண்ட்ரிகளை பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஏன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, என்ன ஸ்கீம்ஸ் போட்டு எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க, வெல் எஜுகேட்டடா இருப்பாங்க, என்ன ஸ்கீம்ஸ் போட்டாலும் அது கரெக்டா போய் சேர்ந்துடும், அதுதான் முக்கியம். அப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரிகள் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறது மிகப்பெரிய குறைபாடுதான். அதுலயும் நமக்கு வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ், நம்மளுடைய படிப்பறிவு கம்மி, காஸ்ட் ரிஜிட் சொசைட்டிங்க ஏகப்பட்ட குறைபாடுகள் இந்தியா மாதிரி கண்ட்ரிகள் இருக்குது. அதனால அதிகமா பாப்புலேஷன் கண்ட்ரி எல்லாமே கிட்டத்தட்ட நடுத்தரத்துல தான் வந்துடும். அப்ப பாப்புலேஷன் கம்மியா இருக்கிற கண்ட்ரி, அதிக படிப்பறிவு இருக்கிற கண்ட்ரி எல்லாமே எதுல வந்துடுறாங்க, மிக அதிக மேம்பாட்டு குறியீடு கொண்ட கண்ட்ரிகள் வந்துடுறாங்க. யுஎஸ்ஏ கூட வந்துடுறாங்க ஒரு சில இடங்கள்ல. அப்போ ஃபர்ஸ்ட் 3 இடங்களுக்கு நம்ம அடுத்து சொல்லிடுறோம். அப்போ மிக அதிக கண்ட்ரி, அடுத்து அதிக குறியீடு கொண்ட கண்ட்ரிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நடுத்தரம், இது நம்ம இந்தியா இருக்குது, இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி பங்களாதேஷ், இந்த மாதிரி கண்ட்ரிகள் தான் நடுத்தரத்தில் இருக்கிறாங்க. மிகவும் குறைவான அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரொம்ப டெரரிஸ்ட் அட்டாக் ஆகின கண்ட்ரிகள் தான் ஒரு சில கண்ட்ரிகள் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான், அப்புறம் ரீசெண்டா சிரியா, அங்க மாதிரிலாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான படிப்பறிவு இருக்காது, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து படு மோசமா தான் இருக்கும். கரெக்டான எப்பவுமே ஒரு கண்ட்ரின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்கணும். அரசாங்கமே இல்லாம அது வந்து ஏதோ ஒரு அரசாங்கம் அல்லாத ஒரு சில அமைப்புகளால அதை கண்ட்ரோல் பண்ண போது அது கண்டிப்பா கரெக்டான ஒரு கண்ட்ரியா இருக்க போகுது. அதனால மிகவும் குறைவான கண்ட்ரிகள், அதிகமான ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளும், அதிகமான டெரரிஸ்ட் அட்டாக்கால உள்ளாக்கப்பட்ட கண்ட்ரிகளும் அதிகமா இருக்கும். அப்போ இந்த 4 அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அப்போ இதுதான் இந்தியா எங்க இருக்குது, அதனால நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாங்கிறது வந்து நடுத்தரத்துல இருக்குது. அதே இது தமிழ்நாடு லெவல்ல, இப்போ இந்தியா லெவல்ல பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து எந்த இடத்துல இடம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா மிக அதிகங்கிற பாராமீட்டருக்குள்ள வந்துருது. அப்போ நம்ம தமிழ்நாடையும் பார்த்துக்கணும், ஏன்னா சிலபஸ் பாயிண்ட்ல தமிழ்நாடு தான் தனியாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க, தவிர இந்தியா கொடுக்கல. அதுக்குன்னு இந்தியா நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது, இந்தியாவோட அளவீடையும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இந்த பாராமீட்டர் 0ல இருந்து 1 அதன் அடிப்படையில பிரிச்சு காமிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா
என்னென்ன கண்ட்ரிகள் அதாவது என்னென்ன நாடுகள் வந்து இந்தியா என்ன அளவீடு இருக்குது, இந்தியாவோட ரேங்க் என்ன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து எப்பவுமே வருஷம் வெளியிடுறது உண்டு வழக்கம். எல்லா வருடங்களும் வந்து வெளியிடுவது உண்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும். அப்படிங்கிற பட்சத்துல 2019 ரீசெண்டா வந்த 2019 டேட்டா 2020 தான் ரிப்போர்ட்டா வெளியிடுவாங்க. எப்படி 2019 ரிசர்ச் பண்ணி கொண்டு வரப்பட்ட டேட்டாக்கள் அடிப்படையில 2020 ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்கு. அப்ப அதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்தியா எத்தனை ஆறாங்க, இந்தியாவுடைய அந்த பேராமீட்டர், இந்தியாவுடைய அளவு குறியீடு என்ன, பக்கத்து கண்ட்ரிகளான ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிகள் தான் எதன் அடிப்படையில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு அளவுகள் தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ என்னென்ன கண்ட்ரி எதன் அடிப்படையில் இருக்குது அதான் எடுத்து பார்க்கணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாக்கள் அடிப்படையில், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்டோட இண்டெக்ஸ் அடிப்படையில் முதல் 3 நாடுகள் உலக கண்ட்ரிகள் கிட்டத்தட்ட 189 கண்ட்ரிகளை கணக்கிடுவாங்க. மொத்த கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 206 சொல்லுவாங்க, ஒரு சில டேட்டாக்கள் 208 அப்படி இப்படி மாறும். ரீசெண்டா ஒலிம்பிக்ல கூட பாத்தீங்கன்னா 206 கண்ட்ரிகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா இது வந்து எல்லா கண்ட்ரிகளும் அவங்களுடைய டேட்டாக்களை கணக்கிட போறது கிடையாது. ஒரு சில கண்ட்ரிகள் தான் அதை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் கணக்கிடவே மாட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 189 கண்ட்ரிகளை மட்டும்தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கணக்கிடுவாங்க. 189 கண்ட்ரிகளுக்கு இடையே தான் போட்டி. அப்போ அதுல பாத்தீங்கன்னா முதல் 3 இடங்கள் யாரு பிடிச்சிருக்கிறா அப்படி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருந்தோம். அதாவது மிக அதிக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எந்த கண்ட்ரி பெற்றிருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய மேப், உலக மேப், வேர்ல்டு மேப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மேல டாப் மோஸ்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் டாப் மோஸ்ட் இடங்கள்ல பெற்றிருக்கக்கூடியது தான் இந்த கண்ட்ரிகள் தான். அதாவது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி அப்படிம்பாங்க. அப்போ நார்வே, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து இந்த 3 கண்ட்ரிகள் தான் கிட்டத்தட்ட எப்பவுமே இந்த 3 கண்ட்ரிகளுக்குள்ள தான் முதல் 3 இடத்துக்கு போட்டி வரும். ஒரு சில இடங்கள்ல அயர்லாந்து ஃபர்ஸ்ட் வரும், ஒரு சில இடங்கள் நார்வே எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்துடும். இந்த 2, 3 அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2020 வெளியே வந்து ரிப்போர்ட்டின் அடிப்படையில நல்லா ஞாபகம். ஒரு சில நீங்க மெட்டீரியல், ஒரு சில இதெல்லாம் டேட்டாக்கள்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த டேட்டாக்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல மாறுபடும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு போன வருஷம் வந்து அதை வெளியிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் டேட்டா அடிப்படையில 2020 வெளிவந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில 2020னா அவங்க 2019 டேட்டாவை தான் ரிசர்ச் பண்ணி 2020 தான் ரிப்போர்ட்டா வெளியிடுவாங்க. 2020 டேட்டாவின் அடிப்படையில முதல் 3 நாடுகள் என்ன பாத்தீங்கன்னா நார்வே பாருங்க 0.957 அந்த அளவுக்கு மிக அதிக குறியீடு. அடுத்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து. இந்த எல்லா கண்ட்ரிகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் பாப்புலேஷன், நல்ல படிச்சிருப்பாங்க, எல்லாருமே நல்ல பெரிய பெரிய வேலைகள் இருப்பாங்க. அந்த கண்ட்ரிகளே பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும், எந்த விதமான சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது, பீஸ்ஃபுல்லா வாழலாம். இப்போ நம்மளோட வாழ்க்கையில வந்து எங்கேயாவது பீஸ்ஃபுல்லா லைஃப் செட்டில் ஆகணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா, நல்லா சம்பாரிச்சீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரிகள்ல போய் நீங்க வாழலாம். அவங்களுக்கு நீங்க வந்தீங்கனாலே தேடி வந்து சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்துருவாங்க. இந்தியா மாதிரி வந்து ஒரு 7 வருஷம் இந்தியாவில இருக்கணும், எந்த விதமான கேஸ் இருக்குதா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இந்த கண்ட்ரிகள்ல பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிட்டே தான் வருது. இந்தியா மாதிரி கண்ட்ரிகள்ல பாப்புலேஷன் அதிகமாயிட்டே வருது. ஆனா இந்த மாதிரி கண்ட்ரிகள்ல பாப்புலேஷன் வந்து டிகிரீஸ் ஆயிட்டு தான் வருது. கிட்டத்தட்ட மைனஸ் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குது. இன்னொரு 150-200 வருடங்கள்ல இந்த கண்ட்ரிகள் யாருமே இருக்க மாட்டாங்கிற மாதிரி தான் டேட்டா சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி கண்ட்ரிகள் தான் ரொம்ப லீஸ்ட் பாப்புலேஷனால அதிகமான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பெற்றிருக்காங்க. அப்போ இந்த சீக்வன்ஸ் ஞாபகம், இந்த கண்ட்ரியோடைய பேராமீட்டர் அதெல்லாம் தேவையில்லை. இது நான் எழுதி போட்டிருக்கிறது எல்லாத்துலயுமே அதனுடைய இந்த அளவு குறியீடு, அந்த அளவு வந்து படிக்காதீங்க. இந்தியாவோட அளவு படிச்சுக்கணும், ஆனா அதர் கண்ட்ரியோட அளவை வந்து படிக்கவே வேணாம். அது எத்தனாவது பிளேஸ் இருக்குது மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதுக்காகனா சீக்வன்ஸ் கேட்கலாம். அதாவது இதனுடைய முதல் வரிசையிலிருந்து கடைசி வரிசை வரை ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் இருக்கு, இந்த மாதிரி கேட்கலாம். அதனால நார்வே, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து பாருங்க NIS இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான எந்த ஷார்ட்கட்னாலும் ஞாபகம். சிம்பிளா என்ன சொல்லலாம், NIS நார்வே, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து இந்த 3 கண்ட்ரிகள் தான் முதல் 3 இடங்களை பெற்றிருக்கிறது. நல்ல ஞாபகம், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி. அப்ப இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல சார் இருக்குது? மொத்தம் 189 கண்ட்ரிகள்ல இந்தியா எத்தனாவது ரேங்க பெற்றிருக்குது பாருங்க, கிட்டத்தட்ட 131வது இடம் பெற்றிருக்குது. 131 பிளேஸ், அதாவது 131வது ரேங்க் அடிப்படையில எவ்வளவு அளவு பாருங்க, 0.645 இந்த அளவு இந்தியாவுக்குரிய அளவு நீங்க கம்பல்சரி படிச்சுக்கணும். நீங்க எந்த கண்ட்ரிகளோட அளவு படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்தியாவோட அளவு, தமிழ்நாட்டோட அளவு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு சில டிஸ்ட்ரிக்டோட அளவு மட்டும் படிச்சுக்கணும். எல்லாத்தோட அளவு படிக்கணும். ஆனா எத்தனாவது ரேங்க் இருக்குது, இந்தியா எத்தனாவது ரேங்க்? 131. இது எதன் அடிப்படையில? 2020 டேட்டா அடிப்படையில. அப்ப 2019 வெளியிட்ட டேட்டால என்ன சொல்லியிருந்தாங்க, ரிப்போர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியா வந்து 129வது ரேங்க் இருந்ததாம்.
பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ரேங்க் என்னவா இருந்தது? 129ஆக இருந்தது. இப்போ 2 இடங்கள் சறுக்கி எந்த இடத்துக்கு வந்துட்டோம்? கிட்டத்தட்ட 136 இடங்கள் வந்துட்டோம். ஏன்னா நம்ம நம்மளுடைய growth மற்ற நாடுகளுடைய growth கம்மியா இருக்குது. அவ்வளவு. அதுக்கு நம்ம வளரவே இல்லை, எல்லாருக்கும் படிப்பறிவே கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லல. அதாவது நம்மளுடைய வளர்ச்சி மற்ற மற்ற நாடுகளுடைய வளர்ச்சியை விட குறைவா இருக்குது. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நம்மளை விட அதிகமா சைனா வளர்ந்துட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய அதிகமா பிரேசில் மாதிரி கண்ட்ரிகள் ரொம்ப அசுரமா வளர்ந்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். அதே மாதிரி தான். அப்போ இந்தியாவோட பிளேஸ், இந்தியாவோட அளவு நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வாங்க, அதை பார்த்துக்கோ. அப்போ இந்தியா மற்ற நாடுகளுடைய, அதாவது நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க, மற்ற நாடுகளுடைய அமைப்போட கம்பேர் பண்றாங்க. அப்போ என்ன அமைப்பு இருக்குது? இந்தியா சார்ந்து நிறைய அமைப்பு இருக்குது. SCOங்கிற அமைப்பு இருக்குது, ஷாங்காய் கோஆபரேஷன், அதுக்கப்புறம் சார்க், பிரிக்ஸ், ஏசியன் கண்ட்ரி நம்ம அமைப்பு இல்லை. ஆனா அது சார்ந்து படிக்க வேணாம், அதனால ஏசியன் படிக்க வேணாம். சார்க், பிரிக்ஸ் இந்த 2 கண்ட்ரிகளுடைய அளவீடுகள் மட்டும் நம்ம படிச்சா போதும். கம்பேரிங் படிச்சுக்கோங்க. யார் இந்த நம்பர் தான் தேவையில்லை. ஆனா இந்தியாவை விட யார் அதிகமா இருக்கா, இந்தியாவை விட யார் கம்மியா இருக்கிறா, அந்த ரேங்கிங் அடிப்படை அதை மட்டும் பாத்துக்கோங்க. அப்போ சார்க் கண்ட்ரிகள் நமக்கு தெரியும். நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரி எல்லாருமே சார்க்ல இருக்கிறாங்க. சார்க் நம்ம எதுல படிச்சிருப்போம்? பாலிட்டியில படிச்சிருப்போம். இல்லாட்டி இன்டர்நேஷனல் ரிலேஷன் டாபிக் தான் சார்க் அமைப்பு எல்லாம் படிச்சிருப்போம். எத்தனை கண்ட்ரிகள் இருக்குது எல்லாமே படிச்சிருப்போம். அதுல இலங்கை, ஸ்ரீலங்கா, நமக்கு கீழே ஒரு சின்னதா ஒரு கண்ட்ரி இருக்குதா, கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பா அது கேள்வி என்ன, கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. ஸ்ரீலங்கா கண்ட்ரியோட ரேங்க் என்ன பாருங்க. இதோட அளவெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? அளவெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை ரேங்க் தான். ரேங்க் இந்தியாவோட அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதா, இல்லாட்டி அதோட ஏறு வரிசை இறங்கு வரிசை மாதிரி ஞாபகம். அப்போ ஸ்ரீலங்காவுடைய ரேங்க் பாத்தீங்கன்னா 72, 72. நம்மளோட ரொம்ப அதிகமான முன்னிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் கம்மி, நல்லா படிப்பாங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன். இப்போ நம்ம இந்தியா 136 பிளேஸ், ஸ்ரீலங்கா 72. அப்புறம் ஆப்கானிஸ்தான் பாருங்க, நம்மளோட கம்மியா இருக்கிறாங்க. நான் பாருங்க, கம்மியா இருக்க கண்ட்ரிகள் இன்ட்டு போடுறேன், நம்மளோட அதிகமா இருக்கிற கண்ட்ரிகள் டிக் போடுறேன். டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. அப்ப நம்மளோட கம்மியா இருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஏன் நம்மளோட கம்மியா இருக்காங்க? ஏன்னா அங்க நிறைய டெரரிஸ்ட் அட்டாக் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி ஒசாமா பின் லாடன் தான் அங்கெல்லாம் நிறைய தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு கரெக்டான அரசாங்கமே நடக்காது. அரசாங்கமே இதை போய் எப்படி எஜுகேஷன் கொடுக்க முடியும், எப்படி உடல்நலத்தை பாதுகாக்க முடியும்? அதனால ஆப்கானிஸ்தானோட கண்ட்ரியோடைய ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 169. அடுத்து பாருங்க பங்களாதேஷ், நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரி. மிக மோசமான சிச்சுவேஷன் இருக்குது. அதுவும் நிறைய பாவர்ட்டி, நிறைய எஜுகேஷன் பற்றாக்குறையா இருக்கிறோம், கரெக்டான ஃபண்ட் இல்லை, நம்ம நிறைய ஒரு சில ஹெல்ப்கள் தான் பண்றோம். அப்போ பங்களாதேஷ் கண்ட்ரி நம்மளை விட கொஞ்சம் கம்மியா தான், ரொம்ப கம்மியா இல்லை, நம்மளோட கொஞ்சம் கம்மியா இருக்கு. 133 பிளேஸ் இருக்கிறாங்க. அடுத்து மியான்மர் அதே மாதிரி தான். மியான்மர்ல என்னதான் அமைதியான நிலை சூழ்நிலை இருந்தாலும் கூட பார்த்திருப்பீங்க. போன மந்த் என்ன சொன்னாங்க, அங்கதான் ராணுவ ஆட்சி பிரகடனப்படுத்திட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுனால மியான்மரும் நம்மளோட கம்மியா தான் இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க பாகிஸ்தான், அது சொல்லவே வேணும். பாகிஸ்தான் நம்மளை விட எப்பவுமே எல்லா பேராமீட்டர்லையும் நம்மளோட கம்மியா தான் இருப்பாங்க. அது எக்கனாமியா இருந்தாலும் சரி, ஹியூமன் டெவலப்மெண்ட் டாக்ஸா இருந்தாலும் சரி, ராணுவத்துல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி தான் நம்மளோட அவங்க கம்மியா தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் முத கொண்டு அப்படிதான். அப்போ பாகிஸ்தான் நம்மளோட கம்மியா தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் நேபாள் நம்மளோட கம்மியா தான் இருக்கிறாங்க. ஆனா பூட்டான் கண்ட்ரி பாருங்க நம்மளோட அதிகமா இருக்கிறாங்க. அப்போ சார்க் கண்ட்ரியில பாருங்க, சார்க் கண்ட்ரியில யாரு முதல் வரிசை ரொம்ப அதிகமா இருக்கிற இண்டெக்ஸ் யார் தான் இருக்கிற ரொம்ப அதிகமான ரேங்க் ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா தான் பாத்தீங்கன்னா 72வது ரேங்கையும், அதுக்கு அடுத்து அதிகமான இருக்குது பூட்டான், அதுக்கப்புறம் இந்தியா தான் இருக்குது. மீதி எல்லா கண்ட்ரிகள் பாத்தீங்கன்னா நம்மளை விட கம்மியா தான் இருக்கிறாங்க. அதை இது ஒரு சீக்வன்ஸா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 72, அதாவது ஸ்ரீலங்கா, அடுத்து பூட்டான், அடுத்து இந்தியா, அடுத்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு அடுத்து நேபாளம், நேபாளுக்கு அடுத்து மியான்மர், அடுத்து பாகிஸ்தான், அடுத்து கடைசி ஆப்கானிஸ்தான். எதுனால உங்க இஷ்டம். கடைசி கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் 2-3 கண்ட்ரி ஞாபகம் வச்சா கூட அந்த சீக்வன்ஸ் ஏறு வரிசை இறங்கு வரிசைங்கிற டாபிக் ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். மேபி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அதாவது வரிசை பண்ணுங்க மாதிரி கேட்டுருக்காங்க. அப்போ சார்க் கண்ட்ரிகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் டேட்டா. இந்தியா அதுல எத்தனாவது இருக்குது கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இந்தியா ஒரு அமைப்பா இருக்கக்கூடியதான் எனக்கு பிரிக்ஸ். இப்போ சார்க்ல 8 கண்ட்ரி இருக்குது, அதை நான் வச்சுக்கணும். 8 கண்ட்ரி இந்தியா எழுதுதான், இந்தியா எங்க எழுதிருக்கிறேன், இந்தியாவும் கம்பேர் பண்ணிக்கிறோம். சார்க்ல மொத்தம் 8 கண்ட்ரிகள்ல இந்தியா ஒண்ணு. அதே மாதிரி பிரிக்ஸ்லயே மொத்தம் 5 கண்ட்ரி, அது இந்தியா ஒண்ணு. இப்போ பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் இருக்கிற கண்ட்ரிகள் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த கண்ட்ரிகள் தான். அதனால நம்ம அது அந்த கண்ட்ரிகளோட நம்ம எப்பவுமே கொஞ்சம் ரீஸ்டா தான் இருக்கிறோம். இப்போ பி ஃபார் என்ன சொல்றாங்க, பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, இப்படிதான் சொல்றாங்க. பிரிக்ஸ்ங்கிற அமைப்பு உருவாக்குறாங்க. பிரிக்ஸ் அது பிரேசில் எத்தனை ரேங்க் பாருங்க, கிட்டத்தட்ட 84 இருக்கிறோம். பிரேசில் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான். நிறைய வளங்கள் இருக்குது, நிறைய மக்களும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய உடல்நலம் ஹெல்த் எல்லாமே முன்னேற்றம் தான். அதனால அவங்களோட ரேங்க் என்னது 84. ரஷ்யா சொல்லவே வேணாம், ஏன்னா அது ஒரு காலத்துல இருந்தே அது ஒரு முன்னேறிய நாடுகள் தான் இருக்கு. அதனால அவங்களோட ரேங்க் எவ்வளவு 52. அடுத்து சைனா பாருங்க சார், நமக்கு தான் நம்மளுடைய பாப்புலேஷனோட சைனாவோட பாப்புலேஷன் அதிகமா இருக்குது. ஆனா அவங்க ரேங்க் என்ன எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட 85 எடுக்கிறாங்க. இப்போ ஏன் சார் நம்ம மட்டும் கம்மியா இருக்கும்? ஏன்னா
நம்மளுடைய கவர்மெண்ட் செட்டப் வேற, அவங்களுடைய கவர்மெண்ட் செட்டப் வேற. எல்லா இடத்துலையும் அதாவது சும்மா ஏதோ டீ கடையில உட்காந்து பேசுற மாதிரி வந்து சும்மா எதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் குறை சொல்லிக்கிட்டு நம்ம கண்ட்ரியும் சைனாவையும் கண்ட்ரி கம்பேர் பண்ணி வந்து நம்மளோட தாழ்வா பேச அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய கவர்மெண்ட் செட்டப் வேற, அவங்களுடைய கவர்மெண்ட் செட்டப் வேற. நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் எது சொன்னாலும் மக்கள் கேட்க போறதே கிடையாது. கவர்மெண்ட் இதை பண்ணுங்கன்னா மக்கள் கேட்க போறதே கிடையாது. ஆனா வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் செட்டப் ஒரு விஷயத்த சொன்னா அங்க மக்கள் வந்து கண்டிப்பா அடிப்படை தான் ஆகணும். இங்க வந்து டெமோக்ரஸி இருக்குது, மக்களாட்சித்துவம் இருக்குது, அங்க மக்களாட்சித்துவம் இல்லை. அது வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அங்க வந்து ஒரு மன்னராட்சி இல்லை, ஆனால் ஒரு மன்னராட்சியின் அடிப்படையில தான் அந்த அரசாங்கமே இயங்கிட்டு இருக்கிறது. ஒரு குழு தான், ஒரு சின்னதா ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் தான் அந்த ஹோல் கவர்மெண்ட் ஹோல் கண்ட்ரியும் ரூல் பண்ண போறாங்க. அதனால அங்க நிறைய சட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வலுக்கட்டாயமா ரொம்ப அப்ரசிவா தான் இருக்கும். அதனால மக்கள் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்க, ஈஸியா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால ஈஸியா ஒரு சில திட்டங்களையும் ஒரு சில ஸ்கீம்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இங்க சைனா, அதனாலதான் என்னதான் அதிக பாப்புலேஷன் இருந்தாலும் அவங்க நல்ல ரேங்க் எடுத்துக்கிறாங்க, 85. ஓகேவா? அடுத்து பாருங்க தென் ஆப்பிரிக்கா, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவோட ரேங்க் பாருங்க கிட்டத்தட்ட 140, அதாவது 140. நம்மளை விட அதிகமா இருக்கு. அப்போ பிரிக்ஸ் கண்ட்ரிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட 4 கண்ட்ரிகள் அதிகமா இருக்கிறாங்க. அதை ஞாபகம். அப்போ 84, 52, 85, 114 இந்த டேட்டா அந்த ரேங்கை மட்டும் எழுதிக்கோங்க. இதுலயே அதே மாதிரி தான். அப்போ 2 அமைப்புகள்லையும் நம்மளுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா சார்க் அமைப்பு கொஞ்சம் முன்னேறிய நாடு மாதிரி தெரியும். ஆனா இந்தியா மாதிரி பிரிக்ஸ் மாதிரி ஒரு அமைப்போட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து லீஸ்ட் பொசிஷன் தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மாநிலங்களுடைய தரவரிசை பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலங்களோட எப்படி வந்து இந்தியாவுடைய இண்டெக்ஸ் படிச்சோமோ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு ஒரு மிக முக்கிய ஒரு மாநிலமா செயல்படுது. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் இருக்குது. அப்போ நம்மளுடைய சிலபஸ் பாயிண்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டை பிற மாநிலங்களோட ஒப்பாய்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிலபஸ் பாடத்திட்டத்திலே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து நம்ம கம்பல்சரி செஞ்சுதான் ஆகணும். நம்மளுடைய தமிழ்நாடுடைய ரேங்க் என்ன, தமிழ்நாட்டை மற்ற கண்ட்ரிகளோட மற்ற மாநிலங்களோடய ஒப்பிட்டு என்ன ரேங்கின் அடிப்படையில் நம்ம ஏறு வரிசை அந்த மாதிரி தான் ஒரு டாபிக் பார்த்துக்கணும். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து UNDP அடிப்படையில இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு 2020 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. 2019 டேட்டாவின் அடிப்படையில. அதே மாதிரி இந்தியாவுக்கான மாநிலங்களுக்கான டேட்டா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2019 ரிலீஸ் பண்ணப்பட்டதுதான். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் செய்யப்படாத 2019 ரிலீஸ் பண்ணப்பட்டதுதான். அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட டேட்டா தான் இது. மேபி எக்ஸாமுக்கு முன்னாடி நமக்கு வந்து எக்ஸாம் கால் பண்ணோம், இல்லாட்டி எக்ஸாம் நடத்துவதற்கு முன்னாடி ஏதாவது கம்பல்சரி இண்டெக்ஸ் புதுசா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோ மற்ற இண்டெக்ஸோ புதுசா மாநிலங்களுடைய ஒப்பாய்வின் அடிப்படையில வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பா இதோட டேட்டாக்கள் கம்பல்சரி மாறும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் எழுதி போடுற டேட்டா வந்து ஸ்டாட்டிக் கிடையாது. இது 2019 ரிப்போர்ட்டின் அடிப்படையில வெளியிடப்பட்டது. இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு UNDPயும் நிதி ஆயோக் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் கணக்கிடுவாங்க. அதன் அடிப்படையில் 2019 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இதோட டேட்டா தான். அதனால மேபி 2021 இந்த வருஷத்துல 2020 டேட்டாவின் அடிப்படையிலேயோ அல்லது 2019 வெளியிட்ட டேட்டாவின் அடிப்படையிலேயோ ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அதற்குரிய வீடியோக்கள் தனியாவே அப்லோட் பண்ணுவோம். இது வந்து இப்போதைக்கு நமக்கு எக்ஸாம் அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சுன்னா இதன் அடிப்படையில் தான் கொஸ்டின் இருக்க போகுது. அப்போ டேட்டா புதுசா ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அளவுகள் மாற போறதை தவிர இப்போதைக்கு இதுதான் அளவு. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசா டேட்டா வந்ததுன்னா கம்பல்சரி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் முன்னாடி கம்பல்சரி வீடியோ போட்டுருவேன். கவலைப்பட வேணாம். அப்போ இதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி இருக்குது, எப்பவுமே இந்த மாதிரி டேட்டா அடிப்படையில் நம்ம எக்கனாமி அதை பத்தி பேசாம இந்த மாதிரி வளர்ச்சி அதாவது முன்னேற்றம் அடிப்படையில கல்வி, உடல்நலம், சுகாதாரம், வாழ்க்கை தரம் அதை மாதிரி பேசுறதா இருந்தாலே எப்பவுமே எந்த மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் வந்துடும். சந்தேகப்பட வேணா, நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளா தான் முதல் இடத்துல வந்துடும். அப்ப இந்த கேரளா கண்ட்ரி கேரளா மாநிலம் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருந்துருவாங்க. எஜுகேஷனா முதல்ல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன்ல, காலேஜ் எஜுகேஷன்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகாதாரம் அதாவது உடல்நலம் பேணுறதுல, வாழ்க்கை தரத்துல எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு முதல் இடங்கள்ல முதல் 3 இடங்கள் அதிகபட்சம் வந்துருவாங்க. முதல் இடமே மேக்சிமம் வந்துருவாங்க. அப்போ அதே மாதிரி நம்மளுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லயும் முதல் இடத்துல மொத்த மாநிலங்கள்ல முதல் இடத்துல யார் இடம் பெற்றிருக்கிறா? கேரளா. அதை ஞாபகம் ஈஸியா ஞாபகம் இது மறக்கக்கூடியது இல்ல. கேரளா ஏன் சார் எல்லாத்துலயுமே வந்து கேரளா கொஞ்சம் டெவலப்டாவே இருக்குது, எல்லா படிப்பறிவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னா ஒரு சில காரணங்கள் இருக்குது. அவங்க கலாச்சாரம் சார்ந்த ஒரு சில காரணங்களும் இருக்குது, அரசியல் ரீதியாக ஒரு சில காரணங்கள் இருக்குது. என்ன அரசியல் ரீதியாக கலாச்சாரம் சார்ந்ததுன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஆண்களோட லிட்ரேசி வந்து எப்பவுமே அதிகமா வந்துடும். எப்படியாவது வந்து ஆண்களுக்கு வந்து படிப்பறிவு வந்து எப்படியாவது சேர்ந்துடும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த பெண்களுடைய படிப்பறிவு தான்
எந்தெந்த ஸ்டேட்ல அதிகமான படிப்பறிவு கம்மியா இருக்குதோ, எழுத்தறிவு விகிதம் கம்மியா இருக்குதோ அந்த ஸ்டேட் தான் பாத்தீங்கன்னா பெண்களோட எழுத்தறிவு தான் கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து பெண்களுக்கு தான் பெண்களுடைய அதாவது ஸ்கூலுக்கு அனுப்புறது, கல்லூரிக்கு அனுப்புறது, இந்த மாதிரி செயல்கள் வந்து அந்த மாநிலங்கள் ரொம்ப கம்மியா இருக்குது. அப்போ ஏன் சார் கேரளால அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவே எதை பேஸான சொசைட்டி பாத்தீங்கன்னா உமன் பேஸ்ட் சொசைட்டி அப்படிதான் சொல்றாங்க. அதாவது எப்படி இங்க வந்து ஆண்களை மையமா வச்சு ஒரு சமூகம் மூவ் ஆகுதோ தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் தான், அதே மாதிரி கேரளாவில பெண்களை மையமா வச்சு தான் ஒரு சில சமுதாயமே ஒரு சில அங்க கம்யூனிட்டி வைஸுமே வந்து மூவ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து இங்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பெண்கள் வீட்டுல இருந்தா ஒரு வரதட்சணையாக ஒரு சில முறைகள் தான் கொடுக்குறாங்க, நகையோ பணமோ காரோ ஏதோ கொடுக்குறாங்க. ஆனா கேரளாவோட அடிப்படையை பார்த்துட்டீங்கன்னா அதாவது மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா ஒரு வரதட்சணை கொடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ற மாதிரி முறைகள் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுறதுன்னா ஒரு உமன் பேஸ்ட் சொசைட்டி, உமன் டாமினன்ட் சொசைட்டி மாதிரி காமிக்குது. அப்போ பெண்களை தான் மையப்படுத்தி, அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல செக்ஸ் ரேஷியோ அங்க அதிகமா இருக்கும். பாலின விகிதம் பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனால எப்பவுமே கேரளா வந்து எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அரசியல் சூழ்நிலை பாக்குறப்போ கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு கம்யூனிசம் அரசாங்கம், கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து அதிகமா ரூல் பண்ணிருப்பாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ரூல் பண்ணும்போது அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு சொல்லுதா, கம்யூனிஸ்ட் கட்சி ரூல் பண்ணும்போது ஒரு சில நல்லதுகளை நோக்கி சமூக நீதியை நோக்கி வந்து செயல்படுறதுனால அதிகமான முன்னேற்றத்தை காண முடிகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா தான். அது அடுத்து ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்டாலும் அது மாற போறது கிடையாது. 2021 ரிப்போர்ட் வெளியே வந்தாலும் கேரளாவோட இடம் மாற போறது கிடையாது. தமிழ்நாடோட இடம் மற்ற மாநிலங்களோட இடம் வேணா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேரளாவோட இடம் மாற போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் கேரளா தான். ரெண்டாவது இருக்கு பாத்தீங்கன்னா கோவா, அது ஒரு சின்ன மாநிலம் தான். அதே மாதிரி சிக்கிமும் சின்ன மாநிலம். மூணாவது இடம். நாலாவது இடமா என்ன இருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாப். அப்போ கேரளா, கோவா, சிக்கிம், அடுத்து பஞ்சாப். பஞ்சாப் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்டேட் எல்லாம் கிடையாது, அது நல்ல ஸ்டேட் தான். ஆனா என்னது நல்ல வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது என்ன சொல்றது விவசாயத்தின் அடிப்படையில நல்லா வந்து நிறைய விவசாயம் செய்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியாது, நல்ல முன்னேறிய சமூகமா இருக்கிறதுனால பஞ்சாபும் 4வது இடங்கள்ல இருக்குது. 5வது இடமா ஹிமாச்சல பிரதேசம், ஹெச்பி அப்படிம்பாங்க. அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து நம்மளுடைய 7வது இடமாக நம்மளுடைய மாநிலம் தமிழ்நாடு இடம்பெற்று இருக்குது. அப்போ பாத்துக்கோங்க. அப்போ இந்த சீக்வன்ஸ் கம்பல்சரி ஞாபகம் வச்சுதான் ஆகணும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. சீக்வன்ஸ் படிக்க முடியாது, கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி தான் ஒண்ணுமே திங்க் பண்ணாதீங்க. கம்பல்சரி இந்த சீக்வன்ஸை படிச்சுக்கோங்க. ஏன்னா போன தடவை லாஸ்ட் தடவை தான் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் குரூப் 1 சிலபஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டுடைய மற்ற மாநிலங்களுடைய ஒப்பாய்வுன்னு சொல்லிட்டு சிலபஸ் நம்முடைய பாடத்திட்டத்திலே ஒரு குறிப்பாக இருக்குது. ஆனா அதை வந்து கேள்வி கேட்கல. அதனால அடுத்த கம்மி எக்ஸாம்ஸ்ல கேள்வி கேட்டுதான் ஆகணும். ஏன்னா யூனிட் 9 அதிகமான கொஸ்டின் கேட்கிறாங்க, சிலபஸ் கம்மியானது, அதே நேரத்துல முதல் பாயிண்டாவே இந்த பாயிண்ட் இருக்காங்க. அதனால கம்பல்சரி அதை நம்ம சீக்வன்ஸை படிச்சுதான் ஆகணும். பாத்தீங்கன்னா கேரளா, கோவா. அப்ப இதுல இந்த மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தமிழ்நாட்டோடைய இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ்நாட்டுடைய அளவு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இதனுடைய அளவு கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், தேவையில்ல, ரேங்க் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய அளவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.708 அந்த நம்பர் வருது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் தான், 7th பிளேஸ். இங்க 0.7 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி எப்படினாலும் எவ்வளவு முக்கியம் இருந்தாலும் சரி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி சொல்றாங்க பாருங்க. K ஃபார் கேரளா, G ஃபார் கோவா, S ஃபார் சிக்கிம், P ஃபார் பஞ்சாப், H ஃபார் ஹிமாச்சல் பிரதேஷ், HP, மகாராஷ்டிரா MH, தமிழ்நாடுக்கு தெரியும் TN. என்ன சொல்லலாம்னா நமக்கு தெரியும் KGF படம் கேள்விப்பட்டிருப்போம், இங்க KGSP ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எப்படினாலும் உங்க இஷ்டம் தான், எவ்வளவு என்ன ஷார்ட் கட்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. K ஃபார் ஏதாவது நேம் வச்சுக்கிட்டு அப்படி சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சாலும் சரிதான். நம்ம சொல்றது ஒரு முதல் 4 இடத்தை ஞாபகம் வச்சு என்ன செய்யலாம், KGSP அப்படிங்கிறாங்க, KGF அதே மாதிரி KGSP அப்படிங்கிறாங்க. KGனா K ஃபார் கேரளா, G ஃபார் கோவா, S ஃபார் சிக்கிம், P ஃபார் பஞ்சாப். மீதி மாநிலங்கள் அதை வந்து கிளாஷ் ஆகாதா அப்படின்னு கேட்க கூடாது. நமக்கு வந்து பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸா முன்னேறிய சின்ன மாநிலங்கள் தான் வரும். அப்போ அது தான் ஹிமாச்சல பிரதேஷ். நம்ம இந்த 6 ஏழை கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு படிக்கு மேல எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இது எப்படி ஞாபகம் வச்சுனா, எப்பவுமே இந்த தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஒரு சில இடங்கள்ல போட்டிகள் வரும். அது போட்டியா தான் இருக்கும், வேற மாதிரி தான் போக போறது கிடையாது. போட்டி அடிப்படையில் என்ன சொல்றது, ஜிடிபி அடிப்படையில தமிழ்நாட்டுடைய அந்த பொருளாதார குறியீடாக பார்க்கிற ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதன் அடிப்படையிலையும் தமிழ்நாடு மகாராஷ்டிரா அதுதான் எப்பவுமே கிளாஷ் ஆகும். அதே மாதிரி ரீசெண்டா வெளியிட்ட குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க, தமிழ்நாடு முதல் இடத்துல இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸஸ் தான் இருக்கும். எப்பவுமே மகாராஷ்டிரா எக்கனாமி அடிப்படையில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு இந்தியாவுடைய டோட்டல் எக்கனாமி கண்ட்ரோல் பண்ற ஒரு மாநிலமா என்ன இருக்குது, செயல்படுது. ஸ்டாக் மார்க்கெட்டே அங்கதான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து எக்கனாமி அடிப்படையில் ரொம்ப முன்னேறிய மாநிலமா இருக்குது.
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கு அடிப்படையிலையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு படிக்கு மேல இருக்கு. அடுத்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்தா தெரியும் எது தமிழ்நாடு என்ன பிளேஸ் இருக்குது. அப்போ தமிழ்நாடு மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்குது. இதன் அடிப்படையா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான், மேப்ல கிடையாது. அப்போ இது ரெண்டு நியர்பை. மீதி எல்லாம் இந்த KGSPங்கிற ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ. கேரளா அது மறக்கவே கூடாது. கோவா, சிக்கிம் அது ரெண்டு சின்ன மாநிலம், அதனால ஈஸியா வந்து அவங்களை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போயிடலாம். பாப்புலேஷன் கம்மியா இருக்கும் போது ஈஸியா எல்லா விஷயங்களையும் செஞ்சிடலாம். பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் போது உத்தரப்பிரதேசம் லிஸ்ட்ல இருக்குதா, முதல் 7 இடங்கள்ல உத்தரப்பிரதேசம் இருக்காது. கடைசி வேணா ஒரு 5 இடங்கள் வேணா உத்தரப்பிரதேசம் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பாப்புலேஷன் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் என்ன பாப்புலேஷன், அமெரிக்காங்கிற ஒரு கண்ட்ரியில என்ன பாப்புலேஷன் இருக்குதோ அதை இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பாப்புலேஷன் இருக்குது. 23 கோடி 25 கோடி. அடுத்த சென்சஸ் வந்தா தெரியும் 30 கோடி இருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்குது. அப்போ முதல் 7 இடம் அது தமிழ்நாடு 7வது இடம். அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சீக்வன்ஸ் மறக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்க்கலாமா? இதெல்லாம் வந்து ரேங்கிங் அடிப்படையில அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள். இப்ப பாருங்க 0.834. அப்ப என்ன அர்த்தம்? மிக அதிக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பெற்ற மாநிலம், மிக அதிக. அப்ப இதெல்லாம் பாருங்க அதிக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் தான் அதிக தான் வரும். நம்மளே எவ்வளவுதான் இருக்கிறோம், நான் அதிக தான். நம்மளுடைய 4 பிரிப்பு அடிப்படையில நான் மிக அதிகம் சொல்லிட்டேன். தமிழ்நாடு மிக அதிகம் கிடையாது, அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கொண்ட மாநிலம் என்னதுதான் தமிழ்நாடு. கேரளா தான் மிக அதிக, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து குறைவான எந்தெந்த இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்கள்ல பாருங்க, இதெல்லாம் மாநிலத்தை பத்தி தான் பேசுறோம். யூனியன் பிரதேசம் தனியா இதே மாதிரி இன்னொரு டேட்டா எழுதி போட்டுருக்கோம். யூனியன் பிரதேசத்துக்கு தனியா ஒரு டேட்டா இருக்கு. அப்போ குறைவான மாநிலங்களோட தரவரிசை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல ரொம்ப குறைவா, ரொம்ப லீஸ்ட், ரொம்ப மோசமான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குறியீட பெற்றிருக்கிற மாநிலம் அப்படி என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா யார் தான்? பீகார் தான். அது எல்லா இடத்துக்கும் அந்த பீகார், உத்தரப்பிரதேசம் வந்து பொருந்ததான் செய்யும். ரொம்ப பாப்புலேஷன் டென்சிட்டி, பாப்புலேஷன் அதிகம், அந்த மாதிரி சுச்சுவேஷன், படிப்பறிவும் கம்மியா இருக்கும். ஏகப்பட்ட ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருக்கிறதுனால பீகார் எத்தனாவது இடம்? இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பெற்ற ஒரு மாநிலம் தான் என்னது பாருங்க, 0.589. நம்ம எவ்வளவு? 0.7. அப்ப அதுல இருந்து தெரியுதா டிஃபரன்ஸ்? பீகார் தான் ரொம்ப மோசமான, ரொம்ப லீஸ்ட். அடுத்து என்னது? ஜார்க்கண்ட். அடுத்த பாருங்க உத்தரப்பிரதேசம், பாப்புலேஷன் அவ்வளவு அதிகம். அடுத்து பாருங்க மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். இந்த மாநிலம் எல்லாமே எப்பவுமே இந்த மாதிரி சிக்கல் தான் இருக்கும். படிப்பறிவு கம்மி, ஏகப்பட்ட ஒஸ்ட் சிச்சுவேஷனா தான் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன சொல்லுதா? பீகார், ஜார்க்கண்ட், யூபி, அடுத்து MP, அடுத்து சத்தீஸ்கர். எப்படினாலும் நினைச்சுக்கோங்க, புஜிமா எப்படியோ எது ஒன்னாலும் நினைச்சுக்கோங்க. BJUMC. யூபி கூட சொல்லலாம், இது MP கூட சொல்லலாம். இதனால நினைச்சுக்கோங்க. இந்த BJU அது கூட நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் B ஃபார் பீகார், J ஃபார் ஜார்க்கண்ட், U ஃபார் உத்தரப்பிரதேஷ், M ஃபார் மத்திய பிரதேஷ், C ஃபார் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் வேற, சண்டிகர் வேற, அது யூனியன் பிரதேசங்கள். அப்போ மிக குறைவானது, ரொம்ப குறைவானது அது வேணா கேட்க வாய்ப்பு இருக்குது பீகார். இதுல சீக்வன்ஸ் கேட்பாங்கிறது டவுட் தான், இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனா படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை கண்டிப்பா சீக்வன்ஸ் படிச்சுக்கோங்க, கண்டிப்பா கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அது இப்பவே படிச்சுக்கோங்க. நியூ டேட்டா ரிலீஸ் ஆனா நம்ம அப்ப கூட படிச்சுக்கலாம். அதுக்கு நியூ டேட்டா ரிலீஸ் ஆகும்போது படிச்சுக்கிற மாதிரி மைண்ட் செட்டோட இருக்காங்க. இப்பவே படிச்சிருவோம் எது எடுத்தாலும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து யூனியன் பிரதேசங்கள்ல என்ன ரேங்கிங் அடிப்படையில் இருக்குது. யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது மாநிலங்களை எப்படி ஒப்பாய்வு செய்தோமோ அதே மாதிரி மாநிலங்களை தவிர்த்து இந்தியாவுடைய ஆட்சி பகுதியா இருக்கக்கூடியதான் என்னது யூனியன் பிரதேசங்கள். இப்போ யூனியன் பிரதேசங்களை நம்ம தனியா தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா ஒரு மாநிலத்தையும் ஒரு யூனியன் பிரதேசையும் கம்பேர் பண்ணி ஒரு டேட்டா எடுக்கிறது ஒரு தவறான செயல்முறை தான். ஏன்னா யூனியன் பிரதேசத்துடைய செட்டப் வேற, அவங்களுடைய பாப்புலேஷன் வேற, மாநிலங்களுடைய செட்டப்பும் வேற. இப்போ இதெல்லாம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து அப்படியே சீக்வன்ஸா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரீசெண்ட் ட்ரெண்ட்ல ஒரு சில இண்டெக்ஸ் எல்லாம் வெளியிடுறத பாத்துக்கிட்டீங்கன்னா வேறு மாதிரி வெளியிடுவாங்க. அதாவது பெரிய மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு குறியீட்டை தனியா வெளியிடுவாங்க, சின்ன மாநிலங்களுக்கு இடையேயான குறியீடை வேற மாதிரி வெளியிடுவாங்க. இப்போ பெரிய மாநிலத்துக்கு தனியா ஒரு சில இண்டெக்ஸையும் சின்ன மாநிலங்களுக்கு தனியாக ஒரு சில இண்டெக்ஸை வெளியிடுவாங்க. அதே மாதிரி நடுத்தரம், அதாவது மீடியம் சைஸ். பெரிய மாநிலம்னா தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம்னா பெரிய மாநிலங்களோட கணக்கீடு தான் வந்துடும். அப்ப சின்ன மாநிலங்கள், சிறிய மாநிலங்களோட கணக்கீடு தான் கோவா, சிக்கிம், இவங்க தான் தனித்தனியா கணக்கீடு பண்ணுவாங்க. இப்படி தனித்தனியா கணக்கீடு பண்ணும்போது அவங்களுடைய செட்டப் வேற, இவங்களுடைய செட்டப் வேற. தனித்தனியா இண்டெக்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய போட்டியே வந்து தனித்தனியா இருக்கும் போது அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் மாநிலம் தனியா, யூனியன் பிரதேசம் தனியா, மாநிலங்களே சின்ன மாநிலம் பெரிய மாநிலம் பிரிக்கிறாங்க. அப்போ யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்தை பெற்றிருக்குது சண்டிகர். பஞ்சாப், ஹரியானாவுடைய மிட் பாயிண்ட் இருக்குது, அதான் சண்டிகர். அது ஒரு யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசங்கள் முதல் இடத்துல இருக்கு சண்டிகர், கிட்டத்தட்ட 0.827. பாருங்க எவ்வளவு பெரிய குறியீடை பெற்றிருக்குது. அதுதான் என்னது மிக அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவு, அடுத்து டெல்லி, அடுத்து அந்தமான் நிக்கோபார், புதுச்சேரி. இந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க.
சண்டிகர், லட்சத்தீவு, டெல்லி, அடுத்து அந்தமான் நிக்கோபார், அடுத்து கடைசியா பாண்டிச்சேரி இருக்குது. அதாவது 5வது இடம், கடைசியா 5வது இடம். அப்போ 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது, 28 மாநிலங்கள் இருக்குது. இப்போ இந்த 8ங்கிறதுல லடாக், ஜம்மு காஷ்மீருடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா அது இப்போதான் வந்து மாநிலத்துல இருந்து என்னவா மாத்திருக்கிறோம், யூனியன் பிரதேசமா மாத்திருக்கிறோம். அதனால அந்த டேட்டா வரப்போது இதெல்லாம் 2019 கிட்ட வந்ததுதான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டத்தினுடைய சென்சஸ் பார்க்கணும். அதாவது மாவட்டத்துடைய அளவீடை பார்க்கணும். தமிழ்நாடு லெவல்ல எப்படி நம்ம தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோடய கம்பேர் பண்ணி என்னென்ன இடங்கள்ல இருக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிற்குள்ள இருக்கிற மாவட்டங்களையும் கணக்கிட்டு நம்ம செய்யணும். அதே மாதிரிதான் என்னது, முதல் 5 மாவட்டங்கள்ல யார் இடம்பெற்றிருக்கிறா, கடைநிலையா இருக்கிற 5 மாவட்டங்கள்ல யார் இடம்பெற்றிருக்கிறா, அந்த மாதிரி டேட்டாவை படிச்சுக்கணும். கம்பல்சரி எதை படிக்கிறீங்க தெரியுதோ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மாவட்டங்களை கம்பல்சரி படிச்சுதான் ஆகும். அதுலயும் முதல் 5ம் கடைசி 5 ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. இப்போ முதல் 5 இடங்கள்ல தமிழ்நாட்டுடைய மாவட்டங்கள்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அடிப்படையில என்ன மாவட்டங்கள் இருக்குது பார்க்கலாமா? அது எப்பவுமே எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலே கம்பேர் பண்ணும்போது மாநிலத்துல இந்த கேரளாங்கிற ஒரு மாநிலம் வந்து எப்பவுமே முன்னேறிய மாநிலமாகவும் எழுத்தறிவு, படிப்பறிவு எல்லா விஷயத்திலும் அதிகமா இருக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல எப்ப பார்த்தாலும் எழுத்தறிவு, படிப்பறிவு இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் என்னது, கன்னியாகுமரி. அதுதான் இங்கேயும் முதலிடமாக பட்டிருக்கிறது. அப்போ கன்னியாகுமரி கிட்டத்தட்ட அதோட குறியீடு பாருங்க 0.944 நியர் டு நார்வே. நார்வே என்ன குறியீடு, நார்வே இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிகள் தான் என்ன குறியீடு, என்ன அளவு அடிப்படையில் இருக்கிறாங்களோ அந்த அளவு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி இடம்பெற்றிருக்குது. அப்ப அந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் முன்னேறிய மாவட்டமாக செயல்படுது. ஏன்னா அந்த படிப்பறிவு கிட்டத்தட்ட 95% கிட்டத்தட்ட என்னது, அடுத்த சென்சஸ் தான் தெரியும், கிட்டத்தட்ட 95% வந்து படிப்பறிவு அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, எல்லாருமே நல்ல வேலை இருக்கிறாங்க, வாழ்க்கை தரம் அதிகமா இருக்குது, நிறைய பேர் ஃபாரின்ல பேர் பண்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனால கன்னியாகுமரி முதல் இடத்துல பெற்றிருக்குது. தமிழ்நாடுடைய மாவட்ட லிஸ்ட்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல கன்னியாகுமரி முதல். அடுத்து 2வது இடமா என்ன இருக்கு பாருங்க, விருதுநகர். இப்ப நம்ம எதுனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், கன்னியாகுமரி எப்பவுமே முதலிடம் தான் வரப்போகுது. எப்படி கேரளா இந்திய அளவில் ஒப்பிடும் போது முதலிடம் வருதோ அதே மாதிரி கன்னியாகுமரி தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது முதலிடத்துல இருக்குது. அடுத்து 2வது இடமா என்ன இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா விருதுநகர். விருதுநகர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் 3 இடத்துல இருக்கிற எல்லா மாவட்டமும் தெற்கு மாவட்டமா தான் இருக்குது. கன்னியாகுமரி தெற்கு, விருதுநகர் தெற்கு மாவட்டம், அடுத்து தூத்துக்குடி இதுவுமே தெற்கு மாவட்டம். அப்போ முதல் 3 இடங்கள் இருக்கிற மாவட்டங்கள் அனைத்துமே தெற்கு மாவட்டங்களே சேர்ந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்கட் எதுனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 இடங்கள், முதல் 3 இடங்கள் பெற்ற மாவட்டம் எல்லாமே தெற்கு மாவட்டங்கள். வடக்கு சார்ந்த மாவட்டங்கள் எதுவுமே இல்லை. கன்னியாகுமரியா தெற்கு தான், தூத்துக்குடி தெற்கு தான், விருதுநகரும் தெற்கு தான், எல்லாமே ஒரே தெற்கு மாவட்டங்கள் இருக்குது. இது நம்ம சிம்பிளா அவசியம். அப்போ கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் வரும் டவுட் இல்லை. 2வது இருக்கிறது விருதுநகர். விருதுநகர் பாத்தீங்கன்னா நீங்க விருதுநகர் ஏரியாக்கள் தான் போயிருந்தீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெவலப்மெண்ட் இல்லாத மாதிரி தான் தெரியும். அதாவது அங்க வந்து ரொம்ப ரீஜனல் டெவலப்மெண்ட், பஸ் வசதி இருக்காது, பேருந்து வசதி இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஆனாலும் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த படிப்பறிவு, அந்த அதனுடைய எழுத்தறிவு விகிதம் அதெல்லாம் பார்க்கும்போது மற்ற மாவட்டங்களுடைய விருதுநகர் மாவட்டம் வந்து ஒரு முன்னேறிய மாவட்டமாக தான் செயல்படுது. அப்போ விருதுநகர் 2வது பிளேஸ்லையும் தூத்துக்குடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் அதெல்லாம் நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் அதிகபட்சம் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட சென்டம் போட்டுருவாங்க. 10th 100% பாஸ் பண்ண மாவட்டங்கள் லிஸ்ட்ல தூத்துக்குடி கம்பல்சரி இருக்கும். அது போக வந்து 12th கிட்டத்தட்ட 95% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண மாவட்டங்கள்ல கம்பல்சரி இந்த தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி எப்பவுமே இடம்பெற்றிருக்கும். நீ அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். அப்போ கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி முதல் 3 இடங்கள்லையும். அடுத்து சென்னை. அப்போ ஏன் சார் சென்னை வந்து 4வது இடங்கள், நிறைய பாப்புலேஷன் இருந்தாலும் சென்னை வந்து 4வது இடத்தை பெற்றிருக்க காரணம் அது ஒரு அர்பனைஸ்ட் ஏரியா இருக்குது. எப்பவுமே அர்பனைஸ்ட் ஏரியா, அதாவது நகரமயமாக்கப்பட்ட ஏரியாக்கள் எப்பவுமே அதிகமான கல்வி அறிவு, அதிகமான சுகாதாரத்தையும் பெற்றிருக்கும். அதுதான் இங்க நமக்கு ஒரு குறியீடா காமிக்குது. சென்னை அது பக்கத்துல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு காஞ்சிபுரம். அப்போ முதல் 5 இடம் கம்பல்சரி படிச்சுக்கணும். கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம். அப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா கேவிடி, இந்த ஒரு லெட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பல்சரி இது படிச்சுக்கணும். கேவிடி. இதே கேவிடிங்கிற வேற வந்து எங்க கேள்விப்பட்டிருக்கோம்னா தமிழக ஹிஸ்டரி படிக்கும் போது பாத்தீங்கன்னா கொர்க்கை, வஞ்சி இந்த மாதிரி நகரங்கள் எப்படி தமிழ்நாட்டில் இருக்குதோ அதே மாதிரி தொண்டி, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நகரங்கள் பாகிஸ்தான் பகுதிகளில் இதே பேரை கொண்ட நகரங்கள் கேள்விப்பட்டிருப்போம். 9th சோசியல் சயின்ஸ் புக்ல கூட தமிழ்நாடு ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல கூட வரும். கேவிடி காம்ப்ளெக்ஸ், கேவிடி கட்டிடம்ங்கிற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதே கேவிடி தான் இங்கே வருது. கே ஃபார் கன்னியாகுமரி, வி ஃபார் விருதுநகர், டி ஃபார் தூத்துக்குடி. அப்ப சென்னை, காஞ்சிபுரம் பக்கத்து மாவட்டங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 5 இடங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து எந்த மாவட்டம் வந்து மிக குறைவான இடங்களை பெற்றிருக்குது,
அப்போ குறைவான மாவட்டத்தை எடுக்கும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில இருக்கக்கூடிய மாவட்டம் தான் என்ன சொல்றாங்க, அரியலூர். பாருங்க, நம்ம ரிவர்ஸா இருக்கும். அதாவது குறைவானது, அதுக்கு அடுத்து கொஞ்சம் குறைவானது, அதுக்கு அடுத்து குறைவானது அப்படின்னு சொல்லிட்டு 32. இதுதான் பழைய டேட்டா சொல்லிட்டேன். இப்பதான் நமக்கு மாவட்டங்கள் வந்து 38 மாவட்டங்களா மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி 32 மாவட்டம் தான் இருந்தது. அப்போ ரிலீஸ் பண்ண டேட்டா தான், அதனால 32 தான் ரிலீஸ்ட். அதுக்கப்புறம் தான் நிறைய மாவட்டங்கள் பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டா இனிமேல் தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தனியா வீடியோ போடுவோம், அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. அப்போ 32வது கடை நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா தான் யார் இருக்குது, அரியலூர். அரியலூருடைய இண்டெக்ஸ் எடுத்து பாருங்க, ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 0.282, ரொம்ப மோசமானது நான் சொல்லுவேன். ஏன்னா தீவிரவாத செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஆப்கானிஸ்தான் கண்ட்ரி விட ரொம்ப மோசமா இருக்குது. ஆப்கானிஸ்தான் கண்ட்ரி கூட 0.4 சம்திங் இருந்தது. ஆனா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய அரியலூர் பாருங்க, கிட்டத்தட்ட வெறும் 0.282. இதுல என்ன காரணம்னா, நீங்க அங்க எழுத்தறிவு விகிதம், சுகாதாரம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பெண்களுக்கு படிப்பறிவு கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்காது. அதனால ரொம்ப மோசமான நிலைமையில தான் அரியலூர் இருக்கு. இப்ப அரியலூர், இந்த அரியலூர், பெரம்பலூர், இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் எப்பவுமே, தேனி, இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம படிக்க போற குறியீடுகள்ல மேக்சிமம் கடைநிலையில தான் இருக்கும். அதுவும் அரியலூர் சொல்லவே வேணாம். அரியலூர் எல்லா இண்டெக்ஸ் படிக்க போற இண்டெக்ஸ் எல்லாத்துலயுமே கடைசி ஒரு 3-4 இடங்கள்ல கண்டிப்பா ஒரு இடத்துல அரியலூர் இருக்கும். பெரம்பலூர் ஒரு சில இடத்துல மாற்றம் இருக்கும். அப்போ அரியலூரை பொறுத்த வரைக்கும் கடைசி மாவட்டம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல. அடுத்து பெரம்பலூர் 0.447. அடுத்து பாருங்க தேனி. அப்ப இதெல்லாம் எதை காமிக்கணும்னா, அப்ப தேனி மாவட்டங்கள்ல நம்ம எதை உணரலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், அப்புறம் இந்த என்ன சொல்றது, இந்த வன்கொடுமைங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த ஜாதி மறுப்பு திருமணம் செய்து அடிக்கடி கொலை பண்றது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து அங்க அதிகமாக காணப்படுது. ஒரு இன்இக்வாலிட்டி இருக்காது, பெண்களுக்கான ஒரு ஒரு சமத்துவமே இருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷனால குறைவான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்க விழுப்புரம், சொல்லவே வேணாம், படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கிறது. திருவாரூர். அப்போ சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறானா, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பாருங்க, தேனியை மட்டும் விட்டுருங்க, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பாருங்க நார்த் சைடு இருக்கிற டிஸ்ட்ரிக்டாவே இருக்கும். தெரியும், 4 டிஸ்ட்ரிக்ட், அரியலூர், விழுப்புரம், திருவாரூர், பெரம்பலூர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக வரைபடங்கள்ல வடக்கு பகுதிகளில் பெல்ட் இருக்கிற கண்ட்ரிகளா தான் இருக்குது. அதே இது அதிக இருக்க மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் 3 இடத்துக்கு எல்லாமே சவுத். அதனாலதான் நம்ம நிறைய இடங்கள்ல நியூஸ்லயே சொல்லுவாங்க, தெற்கு வளர்கிறது, தமிழ்நாட்டுடைய வடக்கு தேய்கிறது அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து நல்ல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய இருக்குது, அது போக நல்ல படிப்பறிவு இருக்குது. அதனால அங்க நிறைய ஹியூமன் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்குது, இங்க குறைவா இருக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸ் வச்சுக்கோங்க, அரியலூர், பெரம்பலூர், தேனி, விழுப்புரம், திருவாரூர். நிறைய மெட்டீரியல்ல இது ரிவர்ஸா கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திருவாரூர், விழுப்புரம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்க இஷ்டம் எப்படினாலும் படிச்சுக்கோங்க. ஆனா கடைநிலையில இருக்கிறது, லாஸ்ட் ஸ்டேஷன்ல இருக்கிறது யாரு, அதை நான் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. என்னோட கம்ஃபர்ட்டுக்காக இப்படி எழுதுறேன். கடைசியில இருந்து அதுக்கப்புறம் கம்மியானது வரேன். அரியலூர், பெரம்பலூர், தேனி, விழுப்புரம், திருவாரூர். அப்போ டுடே கிளாஸ்ல நம்ம என்னதான் பார்த்திருந்தோம், இப்போ வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ஓவரா நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிற டாபிக்கே வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இப்போ அதை சார்ந்து இருக்கிற மற்ற குறியீடுகளை நம்ம பார்க்கணும். அப்ப என்னதான் இருக்குது அதை சார்ந்து, சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இன்இக்வாலிட்டி அதாவது பாலின சமத்துவமின்மை குறியீடு, அதுக்கப்புறம் பாலின குறியீடு, இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் பாலின வளர்ச்சி குறியீடு, அதுக்கப்புறம் பல்பரிணாம வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் உணவு பாதுகாப்பு குறியீடு. இந்த மாதிரி ஒரு சில 5 குறியீடு இருக்குது. அதுல வந்து நம்ம ரொம்ப டெப்தா படிக்க போறது கிடையாது. அதோட இண்டிகேட்டர், பேசிக் டேட்டா தான் படிக்க போறோம். அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்ட் 2 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 0 to 1, அதுல மிக அதிக என்ன பாராமீட்டர், குறைவான என்ன பாராமீட்டர், நடுத்தரத்துல என்ன பாராமீட்டர், இந்தியாவுடைய குறியீடு என்ன, அதாவது இந்தியாவுடைய ரேங்க் என்னவா இருக்குது, 131 131வது இடத்துல இந்தியாவுடைய ரேங்க் இருக்குது. இது எதன் அடிப்படையில, 2020 வெளியிட்ட டேட்டாவின் அடிப்படையில் தான் 131வது. அது இது 2019 வெளியிட்ட டேட்டாவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 129வது பிளேஸ்ல. அப்போ 2 இடம் நம்ம சரிக்கு வந்திருக்கிறோம். அதை நான் வச்சுக்கணும். அது போக இந்தியாவை பல நாடுகளோட கம்பேர் பண்ணணும். என்ன நாடுகளோட கம்பேர் பண்ணியிருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் அந்த அமைப்போட கம்பேர் பண்ணியிருந்தோம், அதுல இருக்கிற நாடுகளோட. அதுக்கப்புறம் சார்க்னு ஒரு சில தெற்காசிய கண்ட்ரிகள் அப்படிம்பாங்க. அப்ப அந்த கண்ட்ரிகளோட நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம், என்னென்ன ரேங்க் என்ன அடிப்படையில இருக்குது. அப்போ பாகிஸ்தானை விட, கிட்டத்தட்ட பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிகளோட நம்ம அதிகமா இருந்தாலும் பிரிக்ஸ் கண்ட்ரியை ஒப்பிடும்போது நம்ம மோசமா தான் இருக்கும். ஆவரேஜா பார்க்கும்போது நம்ம நடுத்தரம் தான். நம்ம வந்து கண்டிப்பா அதிக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சிச்சுவேஷன் நம்ம கண்டிப்பா அடைஞ்சே தீரணும். அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டையும் கவர்மெண்ட் எடுக்கணும், மக்களும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை
மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் இருக்குது? 7வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டுடைய அளவு எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது? 0.708 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. 7வது இடம் தமிழ்நாட்டோட அளவு 0.7 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. வேற என்னதான் யார் வந்து முதல் 3 இடங்கள் இருக்கிறாங்க? என்ன ஸ்டார்ட் சொன்னோம்? KGSP, KGF, அதே மாதிரி KGSP, K ஃபார் கேரளா, G ஃபார் கோவா, S ஃபார் சிக்கிம், P ஃபார் பஞ்சாப். அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ். நமக்கும் யாருக்கும் அதிகமா போட்டி இருக்கும்? எப்பவுமே நமக்கும் மகாராஷ்டிராவுக்கும் போட்டி இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஞாபகம் வைக்கிறது இல்லாஜிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நீங்க ஞாபகம் வச்சா மட்டும் போதும். ஏன்னா வந்து நம்ம காம்படிக்ஸா படிக்கிறதுனால ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் வந்து மைண்ட்ல வச்சிருப்போம். அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகதான் செய்யும். அது எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரி கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகதான் செய்யும். கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா ஏதாவது ஒரு வழிமுறையில எவ்வளவு சீப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஞாபகம் வச்சுதான் ஆகணும். அதனால எப்படின்னா ஞாபகம் KGSP, மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி. தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்? 7வது பிளேஸ். அதே மாதிரி மிக குறைந்த மாநிலங்கள்ல என்னெல்லாம் மாநிலங்கள் இருக்குது? இப்போ ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் எப்பவுமே பீகார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பீகாருக்கு அடுத்து உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது யூனியன் பிரதேசம், அதாவது யூனியன் டெரிட்டரி நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம். சண்டிகர், அடுத்து லட்சத்தீவு, அடுத்து டெல்லி, அந்தமான் நிக்கோபார், இந்த சீக்வன்ஸ் ஞாபகம். அடுத்து மிக முக்கியமான நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தான் என்ன பார்த்துருந்தோம்? தமிழ்நாட்டுடைய மாவட்டங்களை கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம். தமிழ்நாட்டுடைய மாவட்டங்கள்ல தெற்கு மாவட்டம் நல்ல முன்னேறிய மாவட்டமா செயல்படுது. அப்போ தெற்கு மாவட்டங்கள் முதல் இடங்கள்ல எதை பெற்றிருக்குது? கன்னியாகுமரி பெற்றிருக்குது. 2வது இடத்துல விருதுநகர் பெற்றிருக்குது. 3வது இடங்கள்ல தூத்துக்குடி பெற்றிருக்குது. 4வது இடம் ரெண்டுமே சென்னை, காஞ்சிபுரம், ரெண்டுமே அர்பனைஸ்ட், அதாவது நகரமய மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அங்க அதிகமான குறியீட்டை வெளியிட்டு இருக்குது. அப்போ முதல் 3 இடங்கள்ல தெற்கு மாவட்டம் நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல எழுத்துறிவு இருக்குது. அதனால முன்னேறிய மாநிலம். அப்ப கடைநிலையில இருக்கிற 5 மாவட்டங்கள்ல எப்பவுமே வடக்கு மாவட்டங்கள்ல ஒரு சில மாவட்டம், அதுக்கு நான் எல்லா மாவட்டத்தையும் தப்பு சொல்லுவேன், வேலூர் மாவட்டம் கூட வடக்கு மாவட்டம் தான். ஆனாலுமே என்னது ஒரு நடுத்தரத்துல இருக்கு தவிர கடைசி 5லயும் முதல் 5லயும் வேலூர் இல்லை. அதே இது ஒரு சில இண்டெக்ஸ் நம்ம பின்னாடி வர ஒரு சில இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலூர் முதல் 3 இடங்கள்ல கூட இருக்கும். அப்போ கடைநிலையில பாத்தீங்கன்னா அரியலூர், சொல்லிட்டேன் அரியலூர் எப்பவுமே மோசமான டிஸ்ட்ரிக்ட் தான். இதுக்குன்னு சொல்லிட்டு மோசமான இதுதான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ல மோசமான இருக்குது. அப்போ அதே மாதிரி பெரம்பலூர், அதுக்கப்புறம் திருவாரூர், விழுப்புரம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட், தேனி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கடைசி 5 நிலைகள் தான் இருக்குது. இதுதான் இன்னைக்கு கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து அதை சார்ந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை சார்ந்த மற்ற குறியீடுகளையும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.